ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த முதல் ப்ரோமோவில் மாஸ்டர் மைண்ட் மாயாவுக்கும் கிங் கோபரா மைண்ட் பூர்ணிமாவுக்கும் மிகப்பெரிய சண்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டு இருக்கு நேற்றுக்கிருந்து. ஸோ ஏன் அப்படி கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது நட்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அண்ட் நட்பு இருக்கிறதுனால நான் சொன்னால் இவன் சரி அப்படின்னு சொல்லிடுவான்பா, அவன் சொன்னால் நானும் சரி அப்படின்னு சொல்லிடுவான்பா, அதே மாதிரி எல்லா நேரங்கள்லையும் எனக்கு மட்டும் தான் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இவங்க ஆனஸ்ட்டாக கேம் ப்ளே பண்ணுறாங்களே. லைக் இன்றைக்கி பூர்ணிமா அவர்கள் கேம் ப்ளே பண்ணுறாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருந்த மாதிரி தான் வந்துருது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மாயா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா பூர்ணிமா அவர்கள் நேற்றுக்கே ஒரு தப்பில் மாட்டிக்கிட்டாங்க. அது என்னென்னா மொத்தமாக ஒருத்தருக்கே காசு கொடுத்துருவோம் அந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, மாட்டிக்கிட்டோம். ஸோ அது நம்ம கமல் சார்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க இருந்தாங்க. பட் மாயா அவர்கள் அந்த மைண்டில் இல்லை. தயவுசெய்து என் காசை கொடுத்துருங்கப்பா, நான் என்னால் திட்டலாம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நேற்றுக்கு பேக் அடித்தாங்க. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. டியோ பர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா, ரெண்டு பேர் சேர்ந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் ரவீனா அண்ட் மாயா ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரவீனா அவர்கள் நல்லாவே டான்ஸ் ஆடுறாங்க போல். அதுதான் பூர்ணிமா அவர்களும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ரவீனா நல்லா டான்ஸும் ஆடினாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்தாங்க. பட் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியான நேரத்தில் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம போயிட்டீங்க. ஒரு மாதிரி லிட்ரலாக வேறு மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட பூர்ணிமா அவர்கள் அனன்யா கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. மாயா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீன்ஸ் படத்தில் வர்ற ஐஸ்வர்யா ராய் மாதிரி பண்ண சொன்னாக்கா, இவங்க பழைய வாரங்களில் பண்ணாங்கல்ல அந்த மஞ்சுளா டீச்சர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே அவங்க கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க காலையிலே உட்காந்துக்கிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி முட்டி மோதுது. மாயாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்னடா நம்பாலே நம்மளை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே, செய்ன்னு செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிளாரிஃபிகேஷனுக்காக உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க ஸ்மால் பாஸ் வீட் கிட்ட. பூர்ணிமா சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாயா அவர்கள், நீங்கள் எப்பயுமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்களா, நான் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தாக்கா நீங்கள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியும் தூக்கி பூர்ணிமா மேலே எப்பயுமே அவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அது நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. இன்றைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க மாயா. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஸோ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விடுறேன், நான் சேஃபர் கேம் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு தான், தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஷ் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த வீடு அந்த மாதிரி ஒரு வீடு, ஏன்னா யார் நல்லா இருந்தாலும் அது பிடிக்காது, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீசன்களில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் நடந்துட்டுருக்கு. இது எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.